வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. கிருஷ்ணதேவராயர் அரசபையில ஒரு சீன பயணி அவருக்கு பரிசா 3 பீங்காஞ்சாடிகளை பல வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனாருங்களாம். அந்த பீங்காஞ்சாடிகள் ரொம்ப பார்க்க அற்புதமா, அழகா, வித்தியாசமா இருக்குமா. யார்கிட்டயும் அந்த நாட்டுல அந்த மாதிரி பீங்காஞ்சாடிகள் இருந்ததே கிடையாதாம். அதனால அரசர் அதை பொக்கிஷமா வச்சிருப்பாருங்களாம். ஒரு நாள் அந்த பீங்காஞ்சாடிய அரசனுடைய பணியாளர் துடைக்கிற நேரத்துல தெரியாம தவறி கீழே விட்டுட்டாருங்களாம். அந்த ஜாடி கீழே போய் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சுங்களாம். இதை கேள்விப்பட்ட அரசருக்கு ரொம்ப கடும் கோபம் வந்துருச்சுங்களாம். நீ எப்படி என்னுடைய பீங்காஞ்சாடியை உடைக்கலாம்? நாளைக்கே உன்னை தூக்குல போட சொல்றேன், நாளைக்கு விடியற் காலையில உனக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாருங்களாம். இந்த விஷயத்தை கேட்ட தெனாலிராமன் உடனே அந்த பணியாளரை போய் சந்திச்சாருங்களாம். சந்திச்சுட்டு, உனக்கு இந்த தூக்கு தண்டனை அரசர் தெரியாம கொடுத்துட்டாரு, இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யி நாளைக்குன்னு சொன்னாருங்களா. அடுத்த நாள் விடிஞ்சதுங்களாம். கிருஷ்ணதேவராயோட அரசபையில அந்த தூக்கு தண்டனை கைதியை கொண்டு வந்தாங்களாம். அப்போ அரசர் அவங்கிட்ட என்ன கேட்டாருன்னா, உனக்கு என்ன கடைசி ஆசைன்னு கேட்டாருங்களாம். அதுக்கு அந்த பணியாளர் என்ன சொன்னாருன்னா, அரசே, எனக்கு மீதி உள்ள அந்த 2 பீங்காஞ்சாடிகளை கடைசியா ஒரு வாட்டி தொட்டு பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொன்னாருங்களாம். அரசருக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சாம். சாக போற நேரத்துல எதுக்கு நம்மளுடைய பீங்காஞ்சாடியை இவன் பார்க்கணும்னு நினைக்கிறான்? சரி, கடைசி ஆசை, இனிமேல் எங்க அவனுக்கு உயிர் இருக்க போகுது, அதை கொண்டு காட்டிடலான்ட்டு பணியாளர்களை வச்சு அதை எடுத்துட்டு இவர்கிட்ட கொடுத்தாங்களாம். கையில தொட்டு பார்க்குற நேரத்துல 2த்தையும் வேணும்ட்டே போட்டு உடைச்சிட்டாருங்களாம். 2 பீங்காஞ்சாடியும் சுக்கு நூறா அடிஞ்சு போயிடுச்சுங்களாம். அரசருக்கு ஒண்ணுமே புரியலாம். எவ்வளோ திமிரு உனக்கு! என்னுடைய ஒரு ஜாடையை உடைச்சதும் இல்லாம இப்ப மறுபடியும் உன்னோட கடைசி ஆசைன்னு சொல்லி 2 பீங்காஞ்சாடியும் உடைச்சிக்கிறியே, உன்னை என்ன செய்ய போறேன் பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். பணியாளர் என்ன அரசரை நோக்கி சொன்னாருன்னா, அரசே, தெரியாம தான் நான் முதல் வாட்டி ஒரு ஜாடியை உடைச்சேன், ஆனா அதுக்கே நீங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க. இப்ப தெரிஞ்சேதான் 2 எதுக்கு உடைச்சேன்னா, பிற்காலத்துல இன்னும் 2 உயிர்கள் போகக்கூடாதுன்ட்டு சொன்னாருங்களாம். கேட்ட அரசருக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுங்களா. ஒரு தவறான தீர்ப்பு கொடுத்து ஒருத்தரை சாகடிக்க இருந்தோமேன்னு சொல்லிட்டு அது வருத்தப்பட்டாருங்களாம். அவரை விடுதலும் செஞ்சுட்டாருங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கோபத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியான முடிவா இருக்காதுங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.